மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீது புனையப்பட்ட வழக்கின் காரணமாக கர்நாடக தனி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கண்டித்தும் விரைவில் விடுதலை பெற வேண்டியும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் அஇஅதிமுகவின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் உண்ணாவிரதம், மனிதச் சங்கிலி போன்ற அறப்போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சமயபுரத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் விடுதலை வேண்டி நடைபெற்ற இந்த அறப்போரில் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு டி ரத்னவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்ட மாணவர் மற்றும் மகளிர் அணி சார்பாக சேத்தியாத்தோப்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து நடைபெற்ற இந்த அறப்போராட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாணவர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுதலை செய்ய வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை நகர சமாதானபுரத்தில் கழக அணியினர் 1,00,000 கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜிலா சத்யானந்த், பிரபாகரன், வசந்தி முருகேசன் உள்ளிட்ட கழக அணியினரும் பொதுமக்களும் ஆர்வமாக வந்து கையெழுத்திட்டு செல்கின்றனர். 1,00,000 கையெழுத்துகள் பெற்றவுடன் அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கடலூர் கிழக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை மற்றும் குறிஞ்சிப்பாடி நகர கழகம் சார்பில் குள்ளஞ்சாவடி அண்ணா சிலை முன்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவை விடுதலை செய்ய கோரி புதுக்கோட்டை மாவட்டம் காரையூரில் அஇஅதிமுகவினர் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறையைச் சேர்ந்த தொண்டர்கள் நகரில் உள்ள மகளிர் கல்லூரி மற்றும் அண்ணா சிலை அருகே கையெழுத்து இயக்கம் தொடங்கியுள்ளனர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் பங்கேற்று தங்களது கையெழுத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்.